ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சண்டே ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா பெப்பர் சிக்கன் தான் செய்ய போறேன். பட் அது நான் செய்ய போறதுல எங்க வீட்டான மாஸ்டர் செஃப் தான் செய்ய போறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா அச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. என்ன எடுத்து வைக்கல தள்ளு பாப்பா. நான் பக்கத்துல நிக்க போறேன். சார் நல்லா சமைச்சிருவீங்களா? சரியா? ரெடியா தான் இருக்கு, ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்கு. என்னோட சமையலை பார்க்கணும்னு என் குடும்பத்துக்கு தான் விதினா உங்களுக்கு அந்த விதியா? தயவு செஞ்சு சொல்றேன். 18 வயசு கீழே விழுவாங்க. இதே பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ். இதெல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணி என்ன மனசுல வச்சுட்டு சமைங்க. ஒன்னும் மனசுல வச்சு சமைச்சு கன்றாக சமைச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் அடுப்பு பார்த்துக்கிறேன். இப்படிதானே? ஆமா. ஓகே, அடுப்பு என்ன தயவு செய்து சூப்பரா. மனசுல வச்சுட்டு கன்றாக சமைக்காதீங்க. வாய்ப்பே இல்லை. சப்ஸ்கிரைபர் பாவம். அன்னலட்சுமி என் மனசுல வச்சுட்டு என்ன தடவு தவறுது. அதாவது ஸ்டார்டிங்ல தவறது வந்து வெற்றிக்கு அறிவிப்பாங்க. ஐயோ என்ன என்னென்னலாம் சொல்றாங்க. என்னென்ன கம்பி வெட்டுற கதையெல்லாம் சொல்றாரு பாத்தீங்களா? இப்படிதான் வேற வீட்டுல வச்சு நான் போராடி. தண்ணி இருக்குது கொஞ்சம் இதா இருக்கு. எண்ணெயும் ஊத்துதடி. தண்ணி உள்ள இருக்க. தண்ணி உள்ளதா? ஷட் அப் bloody nonsense. என்ன பத்தி நீ என்ன நினைச்சீங்க எல்லாரும்? உங்க ஆத்தாக்கு டாக்டர் போயிட்டு. அப்பெல்லாம் சரண்ட கூடாது. அப்பலாம் சொன்னா அளவாக எண்ணெய் ஊத்தவும். ஸ்லிம்ல வைங்க அடுப்ப. ஸ்லிம் இல்ல சிம்ல. ஐயோ சிம்மா வைங்க. நான் ஸ்லிம் ஆகணும் சொல்லி சிம்ல வைங்க. அதுக்கப்புறம் என்ன ஆல்ரெடி காஞ்சிருக்குங்க, அதனால பேச நான் காட்டலங்க. ஐயோ அதுக்கு முன்னாடி பட்டை கிராம்பு அதெல்லாம் போடணுமே, அதெல்லாம் எடுக்க அதெல்லாம் தேவையில்லை. திஸ் இஸ் பெப்பர் சிக்கன். பெப்பர் சிக்கன் போடணும். போடணுமா? நீ முதல்ல சொல்லி எடுத்து வச்சிருப்ப. சொல்லுமா. 3 கிராம்பு. ஐயோ ஒதுக்கி. அப்புறம் இது பேரு பிரியாணில. ஐயோ எக்ஸ்ட்ரா போட்டா. இன்னைக்கு நான் சமைச்ச பாரு மக்கள். அப்புறம் அப்புறம் வெங்காயம் எங்க வீட்டுல கலவரம் கூடவே கருவேப்பிலையும் போட்டுருங்க. இந்த சமையல வீட்டுல ட்ரை பண்ணாதீங்க. அப்படியே அழகா வெங்காயத்துக்கு வலிக்காம. வெங்காயம் பாவம் இல்ல. கொண்டாடி பாவம் நினைச்சாத வெங்காயம் போடி. இதுதான் நமக்கு வயிற்று தப்புது. வெங்காயம் வெளியே விழுந்தா பரவாயில்ல. அதுல போனா உள்ள போடக்கூடாது. ஒரு முகமா திருட்டுங்க, மக்களுக்கு காட்டுங்க. எனக்கே வெறுத்துருச்சு. எப்படி காலையில இருந்து சமைக்கிறீங்களோ? இதுல இருந்து தெரிஞ்சுங்க பொண்டாட்டி அவ்வளவு பாவணும். நான் தான் மாஸ்டர் செஃப். நீ தான் சொன்ன. பேசுறது இல்ல வார்த்தை. நல்லா கிண்டவும். இன்னைக்கு என்ன பண்ண போறோம் சொல்லிட்டியா? பெப்பர் சிக்கன் தான் சொன்னோம். அதெல்லாம் சொல்லி பெப்பர் சிக்கன் தானே? பெப்பர் சிக்கனா? அது கூட தெரியாம சமைச்சிருக்கேன். நீங்க எல்லாம் ஏதாவது அடிச்சிட்டீங்க. காமெடி பண்ணீங்கன்னா அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர்ல நீ சமைக்காத உங்க வீட்டுக்காரே சமைக்கிட்டு சொல்லிடுவாங்க. சத்தியமா சொல்ல மாட்டாங்க. இருக்கிறவங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? நீங்க பேசுறீங்களா இல்ல நான் பேசுறதா இல்ல நீ பேசுறியா? இன்னைக்கு என்னோட குக்கிங். நான் இன்னைக்கு என்னோட குக்கிங் வீடியோ.
குக்கிங் பிளஸ் Hello. பிளஸ் காமெடி ஏய் நீ பெப்பர் சிக்கன் வீடியோ டான்சிங் வீடியோ இல்ல அது டான்ஸ் பிளஸ் காமெடி வீடியோ. நான் வரல நான் கோச்சிட்டேன் நான் வீட்டுக்கு போறேன் ஓகே நோ செஃப் கம். எனக்கு நான் சமைச்சாத சாப்பாடு வேற நன்றாக கிண்டவும் பாஸ் பண்ணு நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு இது paste பாப்பா. போடுவோம். சரி விடுங்க, அவ தான் சொல்லிட்டாங்க. இருடி நான் இப்ப காமெடி பண்ண வரேன் அது இருங்க அது ஓடிட்டு தான் இருக்கு. 2 டீஸ்பூனுங்க நல்லா பாருங்க 2 டீஸ்பூன் அது டீஸ்பூன், அது கரண்டி. கரண்டியா அப்ப டீஸ்பூன் இது இதான் டீஸ்பூன் 2 டீஸ்பூன்ல டேபிள் ஸ்பூன் அது ஏதோ ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூனுங்க இது எதனா டேபிள் ஸ்பூன் டேபிள் மேல வச்சிருந்தாங்கன்னு தெரியல 2 டேபிள் ஸ்பூன் இந்த மொக்க கம்பில பார்த்தாங்கன்னா அவ சப்ஸ்கிரைப் 2 1 2 அது 3 தெரியட்ட இல்ல ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் கம்மியா போட்டேன் எதுவுமே கரெக்டா இருக்கணும் ஓகே ஓகே நன்றாக கிண்டவும் மறுபடியும் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சு நீங்களே வந்து வாய்ஸ் கொடுத்துருங்க, நல்லா பேசுறீங்க. இல்ல வேணாம் ஏங்க இந்த வீடியோ எல்லாம் பார்த்தோமா ஆஃப் பண்ணிட்டு போனோமான்னு இருக்கணும். இதை வந்து உங்க வீட்டுல யாராச்சும் ட்ரை பண்றேன்னு சொல்லி உங்க வாய் பழுத்தாவோ உங்க கை பழுத்தாவோ நான் காரணம் கிடையாது. இந்த சவுண்ட் வரணும். ஹோட்டல்ல பாத்திருக்கியா? இல்ல ஹோட்டல்ல பாத்திருக்கியா? கொத்து போயிட்டாங்க போது அது கொத்து பரோட்டா செய்யலாம் அப்படிம்பாங்க. நம்ம பெப்பர் சிக்கன் பண்ணும்போது அட்லீஸ்ட் அப்படி பண்ணோம், அப்பதான் நல்லா இருக்கும். அப்பதான் பக்கத்து வீட்டுல வந்து என்னங்க பண்றீங்க, பெப்பர் சிக்கன் பண்றீங்க, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. சிக்கன் வேணாம்னு போயிடுவாங்க. நான் செஞ்சேன்னு சொன்னாதான் வேணாமாங்க. ஓகே நல்லா கிண்டியாச்சுங்க. அடுத்தது வந்து ஏண்டி நானே மறைச்சு வச்சு அந்த இஞ்சி போட்டுட்டு இருக்கேன், அதை ஏடி காட்டல? நான்சென்ஸ். சொன்னீங்களா எக்ஸ்ட்ரா போட்டீங்களா? அத காட்டு. எக்ஸ்ட்ரா போட்டாலும் அவங்க காட்டக்கூடாது, அவங்க அதே ஃபாலோ இல்ல. அவங்க சொல்லுவாங்க நீங்க சொன்னங்காட்டிக்கு 2 டேபிள் ஸ்பூன் தான் நாங்க எடுத்து வச்சிருந்தோம், நீங்க பொஸ்கூரி இடையில இப்படி போட்டீங்கன்னா நாங்க இன்னொரு ஸ்பூனுக்கு எங்க போவோம்னு கேட்பாங்க. இது எனக்கு குக்கிங் வீடியோ மாதிரி தெரியல. ஹலோ மாஸ்டர் செஃப் பட்டி பண்ற மாதிரி மாஸ்டர் ஷெஃப் பேச்சு தான் அதிகமா இருக்கு. இந்த பாரு பாஸ் பண்ணு. என்ன யார் நினைச்சிருக்க? நான் மாஸ்டர் செஃப், டாப் குக்கு டூப் குக்ல டாப் குக்க நான் போறதுக்காக அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். சான்ஸே இல்ல. குக் வித் கோமாளியில கோமாளியா வேணா போவீங்க. கோமாளியாவா? ஆமா நோ கமெண்ட்ஸ். கோமாளியா வேணா போக சான்ஸ் இருக்குங்க. ஏய் நான் பார்த்து மூஞ்சி கோமாளி மாதிரி தெரியுது. டாப் காமெடி நல்லா பண்றீங்களா, அதனால கோமாளி கெட்டப்புக்கு நல்லா எடுத்துப்பாங்க. This is my video. Go. Go on, Sid. Shut up, bloody nonsense. Go outside. இன்னைக்கு தான் நம்ம கிச்சன் கலக்கட்டும். Hey, கழுவாம பாத்துக்கோ. நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. நல்ல கேமரா. ஃபோக்கஸ் பண்ணி கை வெந்து போறக்க. நல்லா ஃபோக்கஸ் பண்ணு. வெரி குட். சாப்பிடு. அழகா அழுங்காம குளுதாங்க. நம்ம செல்லங்களை தூக்கி உள்ள போடணும். பொண்டாட்டி என்னைக்கே செல்லன்னு சொல்லிருக்கீங்களா? என்ன சொல்லி அடி வாங்கினது மிச்சம். நல்லா பாருங்க. நல்லா காட்டு. ஊடியா மட்டும் காட்டு இல்ல. அந்த சைடு நான் காட்டிட்டு ஆல்ரெடி. நீ மேல குட்டி பாருங்க அப்ப அழகா இருக்குது. பொண்ணாமி நானே சமைச்சிடுறேன். பொண்ணாம அழகா வருது, நல்லா டேஸ்டா வருமானு உன் பேரை வைக்கிற பாக்குறேன். ஆமா அழகா இருக்கு. அது சாப்பிட்டு போதும். அது எப்படி இது என்னது? தொட பீஸ். அதான் லெக் பீஸ். யார் தொட? உங்களோட தொட. கோழியோட தொட. சீக்கிரம் போடுங்க, கறிகிற போது. ஆல்ரெடி சைடுல ஆயிடுச்சு. நான் என்னைக்கு அதே மாதிரி கறிக்கு இருக்கேனா? அதே அலேக்கா அடியில் விட்டு ஐயோ சுட்டுருச்சு. நல்லா என்ன நான் சுடுறதெல்லாம் சமையல் டிப்ஸ் கிடையாது, தெரியாம பட்டுருச்சு. சுடுறதெல்லாம் அப்புறம் எங்களுக்கும் சுட்டுக்கோங்க, நாங்களும் சுட்டுக்கோங்க. அடியில நல்லா கிண்டி எடுத்து போண்ணுங்க. இந்த சிக்கன் என்ன ஓடும் போது அடிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கையில கிண்டும் போது ஓடி என்னைக்குமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடியும். இந்த வீடியோ ரொம்ப லாங்கா போகும். ஏன்னா மாஸ்டர் செஃப் கோமாளி
நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன வந்து கெஸ்டா கூப்பிட்டீங்க நான் வரமாட்டேன். என்னங்க சார்? நெக்ஸ்ட் டைம் நீங்க என்ன கெஸ்டா கூப்பிட்டீங்க நான் வரமாட்டேன். ஏதோ போனா போட்டுன்னு. கெஸ்டா இல்ல, குக் வித் கோமாளி வர மாதிரி நான் ஹலோ, உங்க வீடியோ சரியா போக மாட்டேங்குது, நீங்க வந்து குக் பண்ணி கொடுங்க. நான் அப்படி சொல்லவே இல்லையே. கேமரா கட் பண்ணு, நீ சொன்னதான் சொல்லு. ஆமா சொன்னேன்னு சொல்லணும். அப்படிலாம் சொல்ல முடியாது. பாரு, நான் $100 தரணும். $100 கொடுத்தாலும் வேணாம், $500 கொடுத்தாலும் வேணாம். வேற $100, $விநாயகர் எல்லா டாலர் சேர்த்து $100 தரேன். அது கிண்டுங்க, கறியிற போகுது. நீ ஏன் வாயில கிண்டிட்டு இருக்க? என்ன எங்க கிண்டு விடுற? அதெல்லாம் ஓகே. தொப்பையெல்லாம் இல்லாம எடுத்தியா? அதெல்லாம் அது video இருக்கிறதா, அது record கண்டிப்பா வரதான் செய்யும். எங்க ஆபீஸ்ல என்ன எல்லாம் சல்மான் கான் மாதிரி இருக்கு, ஷாருக் கான் மாதிரி இருக்குங்கிறாங்க. இங்க எங்க ஆபீஸ்ல எல்லாருமே கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. இது பேர் தாங்க உப்பு. நல்லா வெள்ளையா இருக்கு பாருங்க. அது ஆமா, பேர் வெள்ளையா இருந்தா உப்பு, இல்லைன்னா சோடாப்பு. அதனால டேஸ்ட் பண்ணி பார்த்து சோடாப்பு. நான் ஒரு டைம் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போதோ என்ன தெரியல, உப்புக்கு போது சோடாப்பு போட்டு சமைச்சு கொடுத்துட்டேன். வாயில வைக்க முடியல, பாவம். பரவாயில்ல, ஆனா இந்த டைம் இது உப்பு தான். இதை வந்து உங்க தேவையானதுக்கு போட்டு நன்றாக மீண்டும் கிண்டவும். கிண்டுறதாங்க வேலைய. கொண்டாட்டிங்கன்னா புருஷன் வாங்கி கிண்டுவாங்க. இன்னைக்கு அவங்க வாங்கி நம்மளால கிண்ட முடியாது. அதனால நாம இந்த சட்டியை கிண்டுவோம். 1 கிளாஸுங்க நான் ஊத்துறேன். நாங்க பட்டாட்டை சாப்பிட்றதுக்கு தான் ஊத்துறோம். நீங்க குழம்பு மாதிரி வேணும்னா ஒரு சொம்பு கூட ஊத்திக்கோங்க, உங்க விருப்பம் தான். ஆனா நான் பட்டாட்டை ஊத்தி நல்லா சைடுல எல்லாம் ஆக்சுவலா நீங்க சைட் டிஷ் தான் பண்றோம், அதனால நம்ம பட்டாப்ல தான் சாப்பிட போறோங்க. அதனால தான். ஆனா உங்களுக்கு குழம்பு வேணும், கெட்டி குழம்பு வேணா என்ன குழம்பு வைப்பீங்க? பெப்பர் சிக்கன் குழம்பு. அந்த மாதிரில இல்ல. என்ன மஞ்சூரியன் குழம்பு, சில்லி சிக்கன் குழம்பு, பெப்பர் சிக்கன் ஃப்ரை. சோ தண்ணி இருக்க கூடாது. நாங்க பண்ணுவோம். நாங்க பேச்சுலர்ஸ்லாம் இருக்கும்போது இதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் சம்பா ரசம்னு ஒரு பேர் எது? அது பேரு சாம்பார் ரசம். நீங்க சாம்பார் நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா சாம்பார், ரசம் நினைச்சு சாப்பிட்டீங்கன்னா ரசம். அந்த சம்ம ரசத்தை ஒரு நாள் எங்க வீடியோல செஞ்சு காட்டுங்க. உங்க வீடியோ செஞ்சா ஒரே மட்டும் சேனல் எடுத்து மூடிட்டு போக வேண்டியதான். இதுக்கே ஆல்மோஸ்ட் பாதி சேனல் மூடிடுவாங்க. கிண்டட்டுமா 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 இந்த சிக்கன் கறி சிக்கன் கறி சிக்கன் கறி. சும்மா இல்ல இது இது கோத்தகிரி கோத்தகிரி சிக்கன் கறி. விஜய் எவ்வளவு அழகா, விஜய் சார் எவ்வளவு அழகா பாடிருப்பாரு. நீங்க என்ன இப்படி பாடுறீங்க? இது விஜய் சார் பண்ண. ஆமா, அழகா பாடுங்க. என்ன பாட்டு விஜய்? சிக்கன் கறி சிக்கன் கறி இது கிருஷ்ணகிரி கோத்தகிரி. கோத்தகிரியா? சோளம் அப்படி வரும், நீங்க எல்லாம் கேட்டுக்கணும். இது கோத்தகிரி சிக்கன் கறி, கோத்தகிரி பெப்பர் கறி கோழி. பாரு, ஐ எம் மாஸ்டர் செஃப், ஐ எம் நாட் அ சூப்பர் சிங்கர். போயிருங்க எல்லாரும். உங்க வீடியோ வர்றதுக்காக என்ன பாட சொல்றீங்களா? நான் அப்பெல்லாம் பாட மாட்டேன். அழகா பாடுங்க. அழகா பாடுறதா? மறுபடியும் அதே பாட்டா? அழகாய் பாடவா. ரொம்ப வாய்ப்பு இப்படிதான் நடக்கும். என்ன தெரிஞ்சிருச்சு? ஐயோ நல்ல வேலை. அவ்வளவுதான் தெரியல. தெரிச்சதுக்கு பட்டத்திராடி பாடி காமெடி வீடியோ இங்கு என்ன வேண்டும்? நில்லுங்கோ நிமிர்ந்து நில்லுங்கோ. சிக்கன் தான் பெப்பர் சிக்கன் தான். அள்ளுங்கள் வாயில் அள்ளுங்கள். இப்படி கிண்டிட்டே இருக்காதீங்க. யாரும் தெரிஞ்சதெல்லாம் கிண்டற மட்டும்தான். க்ளோஸ் பண்ணி வைங்க. க்ளோஸ் பண்ணி வைங்க. இதெல்லாம் அப்பப்ப இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இரு. அப்புறம் மாஸ்டர் செஃப் எல்லாம் ஒன்னால வலிக்கலையே. அழகா அப்படி மூடி எடுத்து கூட. கைஸ் பாத்தீங்கன்னா நல்லா கிண்டியாச்சு. சிக்கன் சும்மா தலபல கொதிக்குது. மாமா என்ன சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு கூப்பிடுது. இப்ப சாப்பிட்டா நல்லா இருக்காது, அதனால கொஞ்ச நேரம் 10 minutes. How many minutes? 10 minutes. 10 minutes நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். 10 minutes நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். ஐயோ கையை வேற வச்சுட்டேதுன்னா சொல்றது இல்லையா, உடனே சூடாது. 10 minutes நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். அதுக்கப்புறம் சூடான சுவையான தலபல பெப்பர் சிக்கன் ரெடி. பெப்பர் படம் எப்படி பெப்பர் சிக்கன் ரெடி ஆகும்?
அது ஃபைனலா தான் போடணும். பெப்பர் இருக்கு, பெப்பர் ஃபைனலா போடுவோம், அப்பதான் பெப்பர் சிக்கன் ரெடி. இப்ப வேற சிக்கன் தான் ரெடி ஆயிட்டு இருக்கு. பெப்பர் போட்டா பெப்பர் சிக்கன். ஆமா, எப்படி எங்க ஊர்ல மிளகா போட்டா சில்லி சிக்கனா? ஆமா, சில்லி சிக்கன். ஓகே, சிக்கன். கொஞ்ச நேரம் கழிச்சு இப்ப க்ளோஸ் பண்ண கூடாது. க்ளோஸ் பண்ணதா? ஓகே, கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களை நான் பாக்குறேன். அது வீடியோ கொடுக்கணும். அப்புறம் தான் எண்டிங் வீடியோ கொடுக்கணும். இல்ல இல்ல, இது எண்டிங் வீடியோ இல்ல, இது இது அட்வர்டைஸ்மென்ட் வீடியோ. ஓகே, गाइस எதுக்கு அட்வர்டைஸ்? ரெடி गाइस, இத்தனை நேரம் உங்க மாஸ்டர் செஃப் குக் பண்ணது பார்த்துருப்பீங்க. அதனால நானும் டயர்டா இருப்பேன், நீங்களும் இதை பார்த்து கண்டிப்பா டயர்டா இருப்பீங்க. ஏன் சில பேர் வாந்தி கூட இருக்கலாம். அதனால இல்ல நான் கஷ்டப்படுறத பார்த்து நீங்க வாந்தி இருக்கலாம். ஐயோ பாவம் இவ்வளவு கஷ்டப்படுறாருன்ட்டு. அதுக்கு எதுக்கு வாந்தி இருக்குன்னு கவலை தானே பண்ணணும். ஏதோ வாயில ஃப்ளோவா வருது, விட்டுட்டு போயேன். அப்பெல்லாம் வர முடியாது. ஓகே மேடம், ஃப்ரேம் நீங்க வராதீங்க, தள்ளிப்போம். சோ ஒரு சிறிய இடைவெளிக்கு அப்புறம் மீண்டும் சந்திப்போம். அதுவரை சிக்கன் வேகட்டும். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஏய், எங்கடி அப்பாவை காணோம்? அம்மா அப்பா மேக்கப் பண்ணிட்டுக்குமா? கருகிட்டு வேற இருக்கு, நானே ஓபன் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டா? சரி. நீங்க எங்க போனீங்க? கொஞ்சம் டச் அப் பண்ண போயிருந்தேன். டச் அப் எதுக்கு? குக்கிங் வீடியோக்கு. மெதுவாக மூடி. ஐயோ, கலவர பூமியா தான் இருக்கு நீ. மறுபடியும் கிண்டவும். இந்த வீடியோல ஃபுல்லா நல்லா நல்லா வெந்துருச்சுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ஃபைனல் டச்சுக்கு வர பூ மாதிரி வெந்துருக்கு பாருங்க, பாருங்க. ஐயோ, என் பொண்டாட்டி சமைச்சப்ப கூட இந்த மாதிரி வேலைங்க. நல்ல மனமா இருக்கு. இப்ப இந்த டைம்ல வந்துங்க இந்த பெப்பர் இருக்குங்க, பெப்பரு எது கருகுதுன்னு பப்ளிக்கா சொல்ற? சீக்கிரம் போடுங்க. இந்த பெப்பருங்க அப்படியே போடுறீங்க. எப்படி மலைச்சாரல்? மலைச்சாரல் இல்ல, நல்லா இடி இடிச்சு பேய் மழை பெஞ்ச மாதிரி போடுங்க. மலைச்சாரல் மாதிரி போடுறாங்க. நல்லா கிண்டுங்க, அப்பதான் பெப்பர் வந்து எல்லா இடத்துலயும். பெப்பர் கருப்புன்னு என்னைக்கு தப்பா பேசக்கூடாது. பெப்பர் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாத்தீங்களா, நன்றாக என்ன வெளிச்சம் இல்ல, நன்றாக மிக்ஸ் பண்ணிட்டு. என்னங்க சமையலுக்கு முன்னாடி நான் தோத்து போயிட்டேன். எப்படி நான் நல்லா சமைக்கிறேன்னா? அவளை கன்றாவே சமைக்கிறீங்கன்னு சொன்னீங்க. இனிமேல் கிச்சன் பக்கம் வந்தீங்கன்னா அவ்வளவு ஓடி போயிருங்க. கொண்டாங்க. பாருங்க மக்களை. ஹலோ, நீ விடு. எப்படி நான் நல்லா சமைச்சதுக்கு அப்புறம் நான் வந்து செய்வேன். இது நான் வந்து செய்வேன். நான் நல்லா சமைச்சிருக்கேன்ல, அதான் மூடிக்கிட்டு அப்பேரு. சில்லி பீப்புள், மத்தவங்க பேரை போடுறதுல எவ்வளவு மும்மரமா இருக்காங்க. ஒரு இருக்கு என்ன போடு? நல்லா பாருங்க, சூப்பரா இருக்குங்களா? தூய தமிழ்ல உங்க வாயில இருந்து வருமா? அப்பால நம்ம என்ன பண்ணோம்னா, வேணாம் வேணாம், நார்மல் தமிழா பேசுங்க. சரி, நம்ம ஏனுங்க தமிழ் நம் தாய்மொழி, மறக்க கூடாது. நான் கோயம்புத்தூர் தமிழ். ஏனுங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா, அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மல்லித்தலை இருக்குல்லைங்க, மல்லித்தலை, கொத்தமல்லி தலை அப்படியே அழகா தூவி விடுங்க. அந்த கடைசியா அந்த அழகா தூவிட்டு. நான் மலைச்சாறுல இல்லைங்க, சும்மா சும்மா மலைச்சாறுன்னு எனக்கு அதான் வேணாங்க. மலைச்சாறுல ஆகாது. சிக்கனோட கொத்தமல்லி தலை அதிகமா இருக்கு. ஆமா, இதெல்லாம் கொத்தமல்லி பெப்பர் சிக்கன். அப்படியே ஆஃப் பண்ணிருங்க, போதும். இதுக்கு மேல விட்டா அது கருவாடாயிரும். முதல்ல ஆயிடுச்சு. சரி, ஏதாவது க்ளோசிங் வீடியோ பேசுறீங்களா? க்ளோசிங் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கருகிருச்சு போல, கருப்பு இருக்கு. ஓகே, பேசுங்க மக்களே. நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து அவரை தள்ளி தள்ளி விடுறீங்க. இந்த வீடியோ நான் தானே ஸ்பெஷல். அப்படிலாம் கிடையாது. ஓகே மக்களே, இதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, இது கோர்ட் இல்லையா, சமையல் கூடம். மக்களே, நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வழியா பெப்பர் சிக்கன் சமைச்சு முடிச்சாச்சு. இந்த பெப்பர் சிக்கனை ஒரு பிளேட்ல அழகா போட்டு இந்த 2 ஜீவனுக்கு கொண்டு போய் சாப்பிட போறேன்.
சாப்பிட கொடுக்க போறேன். ஜெசிகா ஓகேங்களா? இவங்க 2 பேர் பார்த்துட்டு அந்த சிக்கன் வாவ் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாக சொல்லுவாங்க. வா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, சரிங்களா? ஆனா ஒண்ணு வெரி கிளியர், இந்த வீடியோவோட முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. யாரும் இந்த சமையலை ட்ரை பண்ணாதீங்க, தயவு செஞ்சு சொல்றேன். இது வந்து ஜாலியா ஃபன்னுக்காக சமைச்சது. டேஸ்ட் இருக்கோ இல்லையோ, நெவர் எவர் ட்ரை இன் யோர் ஹோம். அம்மா சமையலும் பொண்டாட்டி சமையலும் தான் என்னைக்கும் நல்லது, நமக்கு ஹெல்த்தி. நான் ஏன் சொல்றேன்னா, அது சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்கு. என்ன சைடு எஃபெக்ட்ஸ்னா, நீங்க இன்னைக்கு சமைச்சு கொடுத்து நல்லா இருந்துச்சுன்னா, என்னங்க உங்க வீட்டு நீங்க கைப்பக்கம் நல்லா இருக்குங்க, இன்னொரு டைம் சமைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் சொல்லுவாங்க, கடைசியில கிச்சன்லயே உட்கார வச்சிருவாங்க. நீங்க தயவு செஞ்சு சமைச்சிடாதீங்க. அம்மாவும் பொண்டாட்டியும் அன்பா சமைச்சு தராங்க, அதனால இந்த டிஷ் எப்பயுமே டேஸ்டா தான் வரும். நாங்க அன்புக்கே அன்பா சமைச்சு போடுவோம். ஓகே, ஓகேங்க. நாம என்ன அடுத்து என்ன பண்ண போறோம்னா, இவங்களுக்கு வந்து நம்ம சமைச்ச டிஷ்ஷை வந்து பெப்பர் சிக்கன் வந்து டேஸ்ட் பண்றதுக்கு போட்டு கொடுப்போம். உங்க அம்மா சமைச்ச போட்டு டேபிள் போய் உட்காந்து போதும், 2 பீஸ் போதும் எனக்கு. காட்டு ஃபுல்லா காட்டுறோம்னா ஜெசி அங்க தலையில நின்னு காட்டு பாருங்க, நிறைய போட்டிருக்கேன். இருங்க எங்க பாப்பா எப்பவுமே எப்படி அவங்க சமைச்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்றது? இன்னைக்கு நாமளே சமைச்சு நாமளே டேஸ்ட் முடியாது, நாங்க தான் டேஸ்ட் பண்ணுவோம். நீங்க பார்த்து நல்லா இருக்கு, நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவீங்க. முடியாது, நாங்க தான் சொல்லுவோம். எங்க பாப்பா லுக்கு பாத்தீங்களா? கோலமா கோகிலா நயன்தாரா லுக்கு தானே. கோணையான கோகிலா மாதிரி இருக்கு. கோலப்பா கோகிலா என்னங்க இதுல ஒண்ணுமே போடுறதுல நீங்களே சாப்பிட்டீங்க. நான் சத்தியமா சாப்பிடல. கோலமாவு கோகிலா தான் சாப்பிட்டேன். உண்மைதான் சொல்லுவேன், பொய்யா? அதாவது என்னன்னா என்ன அதுல மைனஸா நான் சொல்லிட்டு என் சமையல் அடிச்சிருக்குன்னு இந்த உலகத்துல யாரு வரலடி. சரி விடு, சாப்பிடுது. என்ன பண்ற? சுடுது. அதான் பார்த்தேன், எடுத்து வாய்க்குள்ள போற சங்கடம் போயிடுச்சு. ரொம்ப சுடுது. 2 minutes வீடியோல சுடுது வாய்க்குள்ள சொல்லு. சூடா எப்படி வாயில போற சொல்லு. எனக்கு வியூவர்ஸ் பாட்டு கன்றாவியா இருக்கும் நினைச்சுக்க போறாங்க. ரொம்ப மணியே பிச்சுக்குமா. என்ன ஃபுல்லா முடிச்சுதான் சொல்லுவீங்களா? மக்களே பாத்துக்குவாங்க, அவங்க ரசிச்சு சாப்பிடுறாங்க. எங்க வீடியோல நீங்க இப்படிதான் பண்றீங்க, அதனால உங்க வீடியோல நாங்க அப்படிதான் பண்ணுவோம். போட்டி இங்க பாரு, இது ப்ராப்பர் அத்தன்டிக் சமையல் கிடையாது. திஸ் இஸ் பேச்சுலர் சமையல். நான் பேச்சுலர் இருக்கும்போது சமைச்சு கத்துக்கிட்டது. நைஸ் நல்லா இருக்கு, எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கு. எனக்கு பெப்பர் மட்டும் இன்னும் கொஞ்சம் போட்டுருக்கணும், கொஞ்சம் ஃபீல் ஆகுது. பட் எல்லாமே ஓகே, சூப்பர். இது வந்து மினி பெப்பர் சிக்கன். காரம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, மட்டும் கொஞ்சம் தெரியற மாதிரி இருக்கு. एक्चुअली இது வந்து சாப்பாடு வெரைட்டி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். டிப்ஸ் என்னன்னா, இது தேங்காய் எண்ணெயில குக் பண்ணி தான் இன்னும் சூப்பரா இருக்கும். ஆமா, நான் ஸ்டார்டிங்கா உங்ககிட்ட சொன்ன, நீங்க கேக்கல. இல்ல நாங்க பேச்சுலர் இருக்கும்போது தேங்காய் எண்ணெய் கிங்க எண்ணெய் கிடைக்காது. எதுக்கு கடை எந்த எண்ணெய் கரோசின் கிடைச்சா இது ஊத்தி சமைச்சிடுவோம். சூப்பரா இருக்கும். ஓகே, வெரி குட். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், என் வீட்டுக்காரர் வந்து உண்மையாவே சூப்பரா குக் பண்ணுவாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேச்சுலர் இருக்கையில அவர் குக் பண்ணிட்டு தான் இருந்தாரு. ஃபிஷ் கிரேவின்னு அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். செஃப்லாம் சமைப்பாங்களா அந்த மாதிரி அவ்வளோ சூப்பரா 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு சூப்பரா சமைப்பாரு அப்படின்னு என்கிட்ட உங்ககிட்ட சொல்லி என்னை ரொம்ப கம்பல் பண்ணாரு. அதனால நான் இங்க நின்று உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோ வந்து ஒரு ஃபன்காக தாங்க நாங்கள் எடுத்தோம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு என்ன கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இனிமேல் வந்து இந்த மாதிரி வீடியோவே போடுறோம், காமெடி பண்ணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சாச்சுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு காமெடியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்களை இந்த விடை பெறுவது மஹி ரஞ்சனி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணி சப்போர்ட். இதுல மாஸ்டர் செஃப் சமைச்சனால அவரு வந்து பாய் சொல்லுவாரு. அதனால bye.